ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தானி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப்பு ரவை, அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க வச்சு அது மேலே ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த அப்படியே சூடில் நல்லா கலரி விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா இந்த சூடு அப்படியே ஆறட்டும். 10 நிமிஷம் கழிச்சிட்டு அது ரவை அளந்த அரை கப்பு ரவைக்கு 1 கப்பு கோதுமை மாவு போட்டுட்டு ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு இதோட போட்டுக்குங்க. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸு கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுங்க. இப்போ தண்ணி எதுவுமே தேவைப்படாது. அதில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 பூரி வரும். இதுக்கு இன்னும் தேவை அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிகமாக மாவு பிசைஞ்சுங்க. இது 10 பூரி அளவுக்கு இந்த அரை கப் ரவையிலே உங்களுக்கு வரும். பிசைஞ்சிட்டு நல்லா எண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டுங்க. கடைசியாக ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி இதில் போட்டு நம்ம திரட்டிக்கலாம். சின்ன சின்ன பூரியாக எடுத்து கொஞ்சம் திக்காக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம். கொஞ்சம் அளவு திக்காக தேய்ச்சிட்டு நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கலாம். ஸ்லோவில் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் இது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தேய்ச்சதை எடுத்து போட்டிங்கன்னா சூப்பரான ராஜஸ்தானி பூரி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சைட் டிஷ் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. சும்மா தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். பசங்க ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு நீங்கள் பூரி ஒரு 5 நிமிஷத்தில் திரட்டி போட்டு இதை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். தயிர் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. ஒரு முறை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை டேஸ்ட்டு நீங்கள் விடவே மாட்டீங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.